105ஆம் சங்கீதத்திலிருந்து 107ஆம் வசனம் முடிய உள்ள இந்த வாக்கியத்தை இணைந்து நாம் வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி என்னை, மறுபடியும் வாசிக்கலாமே, அற்புதமான வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே, கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய வசனத்தின்படியே என்ன செய்யும் ஆண்டவரே? எத்தனை பேர் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கணும்னு நம்புறவங்க கையை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை நீர் உயிர்ப்பிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா? நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நல்ல சுறுசுறுப்பாக வைப்பார். எழும்பின உடனே அதுக்கு ஒரு பலன் வரும் பாருங்க, அந்த நாளை எதிர்கொள்ளதுக்கான ஒரு பலன் வரும். ஆண்டவர் ஒரு பக்கம் சொல்றாரு, அதுனது நாளுக்கு உண்டான பாடுகள் உண்டு. ஆனால் அந்தந்த நாளை கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது பாட நாம் பார்க்கல, என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறத பார்க்குறேன். எத்தனை பேர் அப்படி பார்க்குறோம்? கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய பாடுகள், சவால்கள், தேவைகள், நெருக்கடிகள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு தினந்தோறும் இருந்தாலும் நான் தேடுகிற என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீர். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களை ஆண்டவர் ரிவைவ் பண்ணுறாரு பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 3 வார்த்தைகளை இந்த வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். ஒன்று, எப்படி ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரெவலேஷனை, வெளிப்பாடை அவனுக்கு எப்படி கொண்டு வருது. இந்த தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு அவனை சரியான விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவனாக மாற்றுது. சரியான விதத்தில் பிரதியுத்தரம் கொடுக்கிறவனாய் அவனை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா, மூன்றாவது நம்ம கவனிக்கிற இந்த 107ஆம் வசனம் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நிச்சயமாக எந்த ஆழத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை அவன் இருந்தாலும் அவனை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்போ கவனிச்சு பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப சீரியஸான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவனாய் நான் மாறிட்ட பிறகு என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு வளர்ச்சியை, ஏதோ ஒரு அற்புதமான காரியங்களை செய்வதற்காக என்னை ஜெபிக்க வைக்கிறாரு, என்னை இந்த வேதத்தை தியானிக்க வைக்கிறார், என்னை சபை கூடி வர வைக்கிறாரு, இப்படிப்பட்ட போதனைகளை கர்த்தர் கேட்க வைக்கிறார். இதெல்லாம் ஏன் செய்கிறாருன்னா, ஆண்டவர் என் மூலமாக பல காரியத்தை உயிர்ப்பிப்பதுக்காக செய்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு? நம்மளை கொண்டு பல காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி, ஒவ்வொரு விசுவாசியை கொண்டு கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்னெல்லாம் உயிர்ப்பிக்கணுமோ ஆண்டவரே, அதுக்கு முதலாவது என்ன உயிர்ப்பிக்கிறார்? என்ன ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி பண்றாருன்னா ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எப்படி ரிவைவ் பண்றாரு? அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நான் சபைக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமைனா நான் சபைக்கு போவேன், அது என்னுடைய வழக்கம் பழக்கம் அப்படின்றதுனால கிறிஸ்தவ வாழ்க்கை சிறப்பாக போகிறது இல்லை. கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு இந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி வளருகிறேன், அவரை நான் பின்பற்ற என்ன செய்யணும், அவரை பின்பற்றும் போது அவர் என்ன செய்ய சொல்றாரு, இந்த தேவனுடைய வார்த்தை என்ன அவரை ஏன் பின்பற்றணும்னு காட்டுது. இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையில் விரும்புகிறார், இதெல்லாம் எனக்கு காட்டக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையா இது இருக்கிறதுனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப வலிமையான இடத்தை பிடிக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது ரொம்ப வலிமையான இடத்தை பிடிக்குது? தேவனுடைய வார்த்தை. எனக்கு நேராக தேவன் பிரசங்கிக்கிற அவருடைய வசனம் பாருங்க, இதுக்கு ரொம்ப முதலிடம் நம்ம கொடுக்கணும். இந்த வசனத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் ஏன் இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன்,
இயேசுவை ஃபாலோ பண்றேன்னா நான் என்னெல்லாம் செய்யணும்னு இயேசு விரும்புறாரு. இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து வாழும்போது, நான் சொல்றேன், இந்த தேவ வசனத்தை நீங்க வாசிக்கும் போதும், இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல நீங்க வந்து உட்காரும் போது, ஜெபிக்க நம்ம கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே நமக்கு வெளிப்பாட்டை உண்டு பண்ணுவார். கையை வேதி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த வசனத்தினாலே எனக்கு ஒரு வெளிப்பாடு. அப்படின்னா எனக்கு புரியாததெல்லாம் எனக்கு புரிய வைக்கிறவர். கையை வேதி சொல்லுங்க. எனக்கு நமக்கு நிறைய காரியம் புரியாது பாருங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ற அறிவாளி யாரா இருக்கிறோமா? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது பாருங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கவும் முடியாது. ஒவ்வொரு நாளும் புதுமையாக இருக்கு. நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்கிறது இல்லையே. நேற்று ஒரு பிரச்சனையை கையாட தெரிஞ்ச நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம வந்து கையாடுவதில் நம்ம பல காரியங்களுக்குள்ள நம்ம தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? என்ன நல்ல சொல்லுங்க, கையை உயர்த்தி, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? செய்யுமா? எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே அப்படின்ற நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே உம்முடைய வார்த்தை தான் என்ன பண்ணுது? இதை சங்கீதக்காரன் உணர்ந்து 105ஆம் சங்கீதத்தில் இந்த தேவனுடைய வார்த்தை அவனை உயிர்ப்பிப்பதுக்கு எப்படி இந்த தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள ஒரு ரெவலேஷனை உண்டு பண்ணுது பாருங்க. சபை என்பது தேவனுடைய சரீரத்துக்கு ஒப்பனையா இருக்கு. இந்த சபைக்குள்ள கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள நான் வரும்போது, இந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள நான் வாழும்போது, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடை நிச்சயமா பெறக்கூடியவனா கர்த்தர் என்ன மாற்றுவார். ஆரம்பிக்கும் போது வரும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஒன்றுமே தெரியாமல் அப்படியே பேன் உட்காந்துருக்கலாம். ஆனால் சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த பேன்ற நிலையெல்லாம் போய் ஷார்ப்பாக கர்த்தர் நம்மளை மாற்றுறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை எப்படி மாற்றுறாரு? ஏன்னா நல்ல கூர்மையான ஆயுதமாக கர்த்தர் மாற்றுறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம எல்லாரும் எப்படி மாற்றுறாரு கர்த்தர்? நல்ல ஷார்ப்பான வெப்பனாக. கண்டதை செய்கிறதுக்கு இல்லை, இந்த வெப்பனை வச்சு யாரையும் குத்துறதுக்கு இல்லை, இந்த வெப்பனை வச்சு பல காரியங்களை உயிர்ப்பிப்பதுக்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால எனக்கு என்ன செய்கிறாருன்னா அந்த வெளிப்பாடு. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. இங்க சங்கீதக்காரன் 105ஆம் வசனத்தில் சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு எப்படி இருக்கு? ரெண்டு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு, லேம்ப் அண்ட் லைட்ன்றார். ரெண்டுமே ரெண்டு வித்தியாசத்தை காட்டுற ஒரு காரியம். இப்ப எப்படி சொல்றாரு? ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு எப்படி இருக்கு? தீபமா இருக்கு, என் பாதைக்கு அது என்னவா இருக்கு? இப்ப இந்த ரெண்டு வார்த்தையை கவனிக்கணும்னா முதல்ல வெளிச்சத்தை கவனிப்போம். வெளிச்சம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்த உலகத்துல இருள் நிறைந்திருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து கொடுக்கும் வெளிச்சம் ஒவ்வொரு மனுஷனும், கிறிஸ்தவனுக்கு மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் எனக்கு வெளிச்சம் வந்துருச்சு அதோட நான் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடையணும். கையை சொல்லுங்க, எப்படி அடையணும்? மகிமையின் மேல மகிமை அடையது என்னன்னா, இன்னும் இப்போ இருக்கிற பிரகாசத்தை காட்டிலும் இன்னும் அதிக பிரகாசம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகம் என்ன வாச்சா? எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உங்க முகத்தெல்லாம் கர்த்தர் பிரகாசமாக்குறார்? கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம முகத்தெல்லாம் கலர் வேற மாதிரி இருக்கலாம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? கலரு என்ன வேணா இருக்கலாம். கலரை மாத்துறதுக்கு உலகத்திலே நிறைய பவுடர் வச்சிருக்கிறானா? நான் கேட்குறேன், தேவ பிரசனத்தில் வந்தா உங்க முகத்தை பிரகாசிப்பிக்க கர்த்தரால முடியும். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்றீங்க உங்க முகத்தை என்ன செய்ய முடியும்? சார் சொல்லுவாங்க பாருங்க, கருப்பா இருக்கிறீங்க ஆனா லட்சணமா இருக்கிறீங்க. ஆமா, கருப்பாகிறவங்க அல்லையில சொன்னாங்க, அதனால நானும் சேர்ந்து சொல்றேன் அல்லேலூயா. லட்சணம் ஆக்குறாரு நம்மளை. என்ன, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த உடனே அந்த முக பாவனையே மாறுது. ஜெபத்தில் வந்து உட்காரும் போது முக பாவனை மாறணும். அந்த 6 மணி கிளாக் மாதிரி உட்காந்துருக்கூடாது. சில மூஞ்சிலாம் பார்க்குறேனே, வேலையை முடிச்சுட்டு அங்கேயே பெரும்பாடுபட்டு வந்திருக்கிறேன், இப்போ சர்ச்சுக்குள்ள அடுத்த பெரும்பாடுன்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் இருப்பீங்க. தேவ சமூகத்துக்குள்ள வரும்போது
இப்போ இருக்கிற மகிமையை காட்டிலும் இன்னும் அதிக மகிமையினால, கையை உயர்த்தி சொல்லுங்க, இப்போ இருக்கிற மகிமையை காட்டிலும் இன்னும் அதிகமான மகிமையை கர்த்தர் உண்டு பண்றார். அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை இருளின் ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணி நம்மளை சொல்றாரு, நீ இருளுக்கு சேர்ந்தவன்ல, நீ வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிற. ஆகவே இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருள் அடைஞ்சது போல இருக்கலாம், குழப்பம் உள்ளதா இருக்கலாம், அறியாமல் இருக்கக்கூடிய இக்னரன்ஸ்ல, டார்க்னஸ்ல, கன்ஃபியூஷன்ல இன்னைக்கு நம்ம இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றார், அவருடைய வார்த்தை எப்படி பண்ணுதுன்னா, என்ன செய்யுதுன்னா, என்னை பிரகாசமாக்குது. கையை வைத்து சொல்லுங்க, அந்த வார்த்தை எனக்கு என் பாதைக்கு எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. கையை வைத்து சொல்லுங்க, என் பாதைக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கான்? வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு பாருங்க. அப்போ இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் பாருங்க. நேச்சுரல் லைட்டும் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் லைட்டும் இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன லைட் இருக்கு? நேச்சுரல் லைட் நமக்கு தெரியும். நேச்சுரல் லைட், இந்த உலகத்தில் கரண்ட் இருக்கு. கரண்ட் மூலமா நீங்க கரெக்டான சேனலை கொடுத்து, வயரை கொடுத்து, கனெக்ஷனை கொடுத்தீங்கன்னா அங்கங்க வெளிச்சத்தை கொண்டு வரலாம். ஆனா ஒரு இருண்டு போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வருவது என்பது அது ஆண்டவரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். எத்தனை பேர் அதை நம்புறவங்க கையை உயர்த்தி, உங்க இருளெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாக்கியிருக்காருன்னா நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை நீ இருளெல்லாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவே நீர் பிரகாசமாக்குறதுக்காக, கையை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை பிரகாசமாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதியாகமம் பாருங்க, முதல் அதிகாரம் வரும். அப்போதான் இந்த வெளிச்சம் நம்ம நினைச்சக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் உண்டாக்குன சந்திரன், சூரியன், என்ன இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பிரகாசத்தை கொடுக்கும், அது நேச்சுரல் லைட்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஆவிக்குரிய வெளிச்சத்தை தம்முடைய வசனத்தின் மூலமா உண்டாக்குற ஒரு லைட் இருக்கு பாருங்க. அந்த லைட்டு நமக்கு எரியும்னா, எப்பேற்பட்ட இருளுக்குள் நம்ம போனாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள போனாலும் கர்த்தர் உங்களை அது நடுவே பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமா கர்த்தர் நம்மளை மாற்றுவாருங்க. பாருங்க, சொல்லியிருக்கு பாருங்க, 2ஆம் வசனம் பாருங்க. அந்த இருளுடைய நெகட்டிவிட்டியை இங்க சொல்றாரு. இருள் எப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்களை செய்து அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்றார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சாம்? பூமியில இருள் இருந்துச்சு. அந்த இருள் நிமித்தமா எல்லா ஒழுங்கினமும் வெறுமையும் இந்த உலகத்துக்குள்ள வர்றத சொல்றாரு. அப்போ இந்த இருளை நீக்கிறதுக்கு ஆண்டவர் 3ஆம் வசனத்துல அவர் வாயை திறந்து ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம், இந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்? நல்லா கவனிங்க. இயற்கையா உண்டாகக்கூடிய வெளிச்சத்தை குறித்து ஆண்டவர் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அங்க எப்படி நட்சத்திரம், சூரியன்களை கர்த்தர் உண்டாக்கி, காலங்களை உண்டாக்கி, நாட்களை உண்டாக்கி, நேரத்தை உண்டாக்கி, வருஷங்களை உண்டாக்கி, பகலை உண்டாக்கி, இரவை உண்டாக்கி, 2 மகா பெரிய என்ன வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கி, என்ன பகலை ஆள்வதுக்கு ஒரு வெளிச்சம், இருளை ஆள்வதுக்கு அதுக்குண்டான வெளிச்சத்தை ஆண்டவர் அங்க சொல்ற. இதெல்லாம் நேச்சுரல் லைட். ஆனா ஆண்டவர் இங்க சொல்ற ஒரு வெளிச்சம் இருக்கு பாருங்க. 2ஆம் வசனத்துல பார்க்கிறாரு, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறதுனால எப்படி இருள் சூழ்ந்திருக்கு. இந்த இருளை நீக்க ஆண்டவர் தான் வாயை திறந்து சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாச்சாம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் வாங்க. இப்ப யோவான் 1ஆம் அதிகாரத்துல தேவன் எப்படிப்பட்ட வெளிச்சத்தை நமக்கு உண்டாகிறார்ன்றதை விளங்கிட்டோம்னா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னில் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி என்னில் மங்கவே மங்காது. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய ஒளி என்ன பண்ணாது? என்னில் மங்கவே மங்காது. அதுதான் என்ன மீகா சொல்றான் பாருங்க. சத்துருவை பார்த்து சொல்றான், நான் இருள் இருந்தா கூட கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னவா இருக்கிற? நமக்கு வாழ்க்கையில இருள் பல காரியங்கள் வரதான் செய்யுது. ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி மந்தமாயிடுறோம். ஒரு காரியம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா உடனே சோர்ந்து போயிடுறோம், ஒரு மாதிரி அப்படியே துவண்டு போயிடுறோம். இங்க பாருங்க, அங்க சொல்றாரு யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்போமா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று,
உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 4ஆம் வசனம் பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு, அவருக்குள்ள இருந்த ஜீவன் மனுஷனுக்குள்ள வரும்போதுதான் உலகத்தை பார்த்து சொல்றாரு பாருங்க. என்ன? இருள பார்த்து சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார். அப்ப இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள, இங்கே ஆண்டவர் சொல்ற ஒளி இட்ஸ் டாக்கிங் அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைட். இங்க சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே உம்முடைய வசனம் என்னுடைய பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கின்றான். பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னா சொல்றேன், எல்லாமே உம்மால உண்டாச்சு, எல்லாம் உம்மை தவிர எதுவுமே உண்டாக்கப்படலை, எல்லாம் உமக்கெண்டோம் ஆண்டவர் உமக்கொண்டோம் உண்டாக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட தேவன் அவர்களுக்கு ஜீவன் இருந்து அவர்களுக்குள் ஜீவன் இருந்தோம், அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ள ஒளியா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதே. இப்ப இந்த ஒளியை குறித்து நீங்க கவனிச்சீங்கன்னா 2 கொரிந்தியர் வந்தீங்கன்னா அங்க இன்னும் அற்புதமான விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிற ஸ்பிரிச்சுவல் லைட் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது என்பதை உணர்வோன்னா, எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைட்டை நான் மங்கி போக இடம் கொடுக்கவே மாட்டேன். அதை நாளுக்கு நாள் மெழுகுற்றி எரிய வைக்கக்கூடிய ஒரு வேலையை கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப சீரியஸாக செய்வேன். சீரியஸாக அதை செய்வேன். தினந்தோறும் ஜெபிப்பேன், தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன், தினந்தோறும் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை, உறவை நான் என்ன செய்வேன்னா பேணி காக்கிறவனாக இருப்பேன். ஏன்னா இது இட்ஸ் அபவுட் மை ஸ்பிரிச்சுவல், என்னுடைய ஆவிக்குரிய வெளிச்சம். இயற்கையான வெளிச்சத்துக்கும் எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை, அதில் எனக்கு சரீர பிரகாரமாக பிரயோஜனம் இருக்கு. ஆனால் கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய பிரகாசம் இல்லாமல் நான் வாழுவேனா நிறைய சோர்வுகள், நிறைய தடைகளில் விழுந்து போயிடுவேன். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என் பாதைக்கு உம்முடைய வசனம் எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பாதைக்கு எப்படி இருக்கு கர்த்தருடைய வார்த்தை? வெளிச்சமா இருக்கு. இங்க பாருங்க 5ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். சொல்றாரு, ஏன் நாங்க கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியக்காரன் என்று சொல்லாம எங்களை நாங்க மேன்மை பாராட்டாம கிறிஸ்துவ இங்க மையப்படுத்தி காட்டுறதுடைய நோக்கம் என்ன? 6ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில், நல்லா கவனிங்க, ஏன் நாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனா இருக்கிறோம்னு சொல்றோம்னா, ஏன் இயேசுவை முக்கியப்படுத்துறோம்னா, அந்த இயேசு தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு பிரகாசத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். கையை வைத்து சொல்லுங்க, நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் என்ன உண்டு பண்ணுகிறாரு? பிரகாசத்தை உண்டு பண்றார் பாருங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு அதிபதி இருக்கிறான், அவன் என்ன பண்றான்னா எல்லாரையும் குருடாக்கணும், எல்லாரையும் இருள வைக்கணும்னு பார்க்கறான். அதுக்கு முந்தின வசனம் 4ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்லியிருக்கு பாருங்க, அதே அதிகாரத்தில் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய, இப்போ 5:6 சொல்லுது, 6ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண விரும்புறாரு? 6ஆம் வசனம் சொல்லி என்ன சொல்லியிருக்கு? நம்மளை என்ன பண்ண விரும்புறாரா? கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால நம்மளை என்ன பண்ண விரும்புறாரு? பிரகாசிக்க விரும்ப, அவருடைய ஞானத்தினால, அவருடைய வெளிச்சத்தினால் நம்மளை பிரகாசிப்பிக்க விரும்ப. ஆனால் 4ஆம் வசனம் சொல்லுது, நம்மளை எப்படி குருடாக்கலாம், நம்மளை எப்படி இருளுக்குள்ள வைக்கலாம். இந்த கான்ஸ்டன்டா இந்த ஒரு காரியம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டே இருப்பான் பாருங்க. எப்படி தேவனை அறிஞ்சிக்கிட்டியா, இயேசுநாதருடைய ஒளிக்குள்ள இருக்கிறியா, உன்னை என்ன அதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது, அதுல இருந்து எப்படி நம்மளை இருளுக்குள்ள கொண்டு போகிறதுக்கான வேலைகளை பிசாசு செஞ்சுட்டே இருப்பான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அந்த வார்த்தை பாருங்க, ரொம்ப அருமையாது, எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க பிரகாசிக்கிறார் நம்முடைய ஆண்டவர்? நம்முடைய இருதயங்களை, இந்த இருதயத்துக்குள்ள கொண்டு போய் தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் என் பாதைக்கு எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. அந்த பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற வசனத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறாராம்? என் இருதயத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு அதை பிரகாசிப்பிக்க வைக்கிறாரு.
பாருங்க, ஹெலன் கேலர்னு ஒரு அருமையான சகோதரி. அவர்கள் பல சாதனைகளை செய்தார்கள். ஆண்டவருக்காக மகிமையாக வாழ்ந்த ஒரு சகோதரி. அவங்களுக்கு கண்ணு தெரியாது பாருங்க. ஆனால் கண்ணு தெரியாமலே நிறைய வேலைகளை கர்த்தருக்காக செய்து, சமுதாயத்துக்காக செய்து பல காரியங்களை செய்தார்கள். அப்போது அவர்களை ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களாம், உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சவங்களே நீங்கள் செய்கிற மாதிரி காரியத்தை செய்ய மாட்டுறாங்களே, ஆனால் கண்ணு தெரியாத நீங்கள் இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கீங்களே, எப்படிங்க உங்களால் செய்ய முடிஞ்சிச்சு? அப்போது அந்த சகோதரி சொன்னாங்களாம், நான் கண் இல்லாமல் தான் இருக்கிறேன் ஒழிய கடவுள் எனக்கு கொடுக்குற தரிசனம் இல்லாமல் நான் வாழலை அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு கண் இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குற அந்த தரிசனம், அந்த தரிசனத்தினால தேவன் உண்டு பண்ணுகிற வெளிச்சம் இல்லாமல் வாழ்றதுனால வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இருண்டு போய் வாழ்ற ஒரு நிலை. வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, குடும்பத்தில் உறவுகள்லாம் இருக்கு, ஆனாலும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சோகமா இருண்டு போன நிலை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் என் இருதயத்துக்குள்ள என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் என்ன செய்யுது? என்னை இருதயத்துக்குள்ள என்ன வாக்குது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கேட்க நீங்க பிரகாசம் ஆயிடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஜெபிக்க ஜெபிக்க நம்மளை என்ன வாக்குறாரு ஆண்டவர்? அந்த ஒளி உங்களை உங்க இருதயத்துக்குள்ள பிரகாசிக்காம இருக்கவே முடியாது பாருங்க. நிச்சயமா மாற்றம் வரும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, நிச்சயமா ஆண்டவர் என்ன பிரகாசிக்க வைப்பார்? எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜெப நாட்களில் ஆண்டவர் என் முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை என் இருதயத்துக்குள்ள ஆண்டவரை பிரகாசிப்பிக்கிற தேவனுடைய வெளிச்சம், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. சமாரியா ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது, அவள் போய் தண்ணி பிடிக்கிறதுக்காக குடம் மோண்டுட்டு குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு கிணறுட்ட போகிறா. அங்கே போனால் ஏசுநாதர் உட்காந்துருக்கிறார். ஏசுநாதர் அவளை பார்த்து தண்ணி எடுக்க வந்திருக்காளே, மொண்டுறதுக்காக மொண்டு எடுக்கிறதுக்காக வந்திருக்கனா, அவகிட்ட பார்த்து கேட்குறாரு ஏசுநாதர், கொஞ்சம் குடிக்க என்ன கொடுமா? தண்ணியை கொடுமான்றார். உடனே இவன் என்ன சொல்கிறா? ஒரு யூதன் நீர் ஒரு சமாரியா ஸ்திரீ கிட்ட, யூதனுக்கும் சமாரியனுக்கும் ஒத்தே வராது, ஒத்து வராத என்கிட்ட நீ தண்ணி கேட்கலாமா? அப்போ ஏசுநாதர் என்ன சொன்னா தெரியுமா? உங்ககிட்ட தண்ணி கேட்குறவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இதில் அவர் சொல்ற தண்ணி கேட்குறவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நான் உனக்கு கொடுக்குற தண்ணீரை நீ குடிச்சினா உனக்கு தண்ணி தாகமே எடுக்காது, நித்திய ஜீவனை நீ என்ன பண்ணுவ? அடைவன் சொல்றாரு. சொன்ன உடனே இந்த வார்த்தையை இயேசுநாதர் வாயை திறந்து அவகிட்ட ஒன்றும் பெரிய வேலைலாம் செய்யலை, வசனத்தை வார்த்தையை அவர் பேசின உடனே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே அவள் என்ன செஞ்சா பாருங்க, போய் தன்னுடைய கிராமத்துக்குள்ள இருக்கிற, தன் ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மக்களையும் கிட்டேயும் போய் சொல்றா, நான் ஒரு மெசையாவை பார்த்துருக்கிறேன், நீங்க எல்லாரும் அந்த மெசையாவை பாருங்கன்னு சொல்றா. கண்ணு திறக்காத வரைக்கும், இருதயத்துக்குள்ள அந்த பிரகாசம் இந்த தேவன் பேசின வார்த்தையில வராத வரைக்கும் என்ன சொன்னா, நீர் ஒரு யூதரு, நீ ஒருவேளை தீர்க்கதரிசியா இருக்கலாமோ? எப்படி மாறிச்சு பாருங்க. ஆண்டவர் கண்ணை திறந்த உடனே அவன் ஆரம்பிக்கும் போது யூதன்னா, அப்புறம் நீ ஒரு தீர்க்கதரிசியா இருப்பேன்னா, அதுக்கப்புறம் மெசாயான்னு சொல்லி அவ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இவர் தான் உலக இரட்சகர் என்று சொல்லும்படி அவங்களுடைய கண்களை ஆண்டவர் என்ன பண்றார்? பிரகாசமாக்குறாரு. லைட் இப்போ எரியுது அவங்களுக்கு. எங்கே எரியுது? அந்த லைட் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள எரியுது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வாயை திறந்து தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு நேராக சொல்லும் போது என்னுடைய இருதயம் பிரகாசிப்பிக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய இருதயம் கர்த்தருடைய வெளிச்சத்தினால, சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வெளிச்சத்தினால என்ன பண்ணுது? இவ பாருங்க, தன் தேவைக்காக அந்த கிணறு கிட்ட வரா தண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனா இயேசு அவளுடைய கண்ணை திறந்த உடனே அவ தேவையே அவ மறந்துட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு அதான் ஆச்சரியம். நம்மளால தான் என்ன பண்ணியிருப்போம்? குடத்தை திரும்பி போனாங்க, குடத்தையோட தான் திரும்பி போயிருப்போம். அவ அந்த அந்த குடத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டு போய் அவளுக்கு பெற்ற அந்த வெளிச்சத்தை
தன்னுடைய ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா பாருங்க. தேவையோட வந்தவ தேவையை மறந்துட்டு இப்போ தேவையை காட்டிலும் ஒரு பெரியவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? பல நேரம் தேவையோட வரும், ஆனா அதை காட்டிலும் ஒரு பெரிய தேவனுடைய மகிமை என்ன நிரப்புது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? அதை காட்டிலும் தேவனுடைய பெரிய மகிமை நம்மளை என்ன பண்ணுது? சில நேரம் சுகத்துக்காக வரும், சில நேரம் இயேசுநாதரை தேவை நிமித்தமா தேடி வரும். தேவை நிமித்தமாக மாத்திரம் தேடி வருகிறவர்கள் தேவை சந்திக்கப்பட்ட உடனே இயேசுவை தேடி வருவதை விட்டு விடுவார்கள். இன்றைக்கு நம்மெல்லாம் இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். ஏன்னா என் தேவையக்காக அவரை வரல, என் தேவையை காட்டிலும் என் இயேசு எனக்கு பெரியவர். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என் இயேசு என்னை பிரகாசிப்பிக்க வைக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, என் இயேசு என்ன பண்ணுகிறாரு? பிரகாசிப்பிக்க பண்றாரு. பாருங்க, 10 குஷ்டரோகியை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சுகப்படுத்தினாரா? ஆனா அந்த 10ல் எத்தனை பேர் தான் வந்தான்? சொல்லுங்க, எத்தனை பேர் தான் வந்தான்? ஒரே ஒரு ஆளு தான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, இந்த சுகத்தை காட்டிலும் எனக்கு சுகத்தை கொடுத்தவர் ரொம்ப பெரியவர் என்பதை உணர்ந்தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் மேல என் கண்ணை வைக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் மேல கண்ணை வைக்கிறேன், என்னை வெளிச்சமாக்குற கர்த்தர் மேல என் கவனத்தை வைக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே என்னுடைய தேவையை மேல நான் கண்ணு வைக்கல, என்னுடைய தேவையை காட்டிலும் பெரிய ஒரு தேவன் என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவரா இருக்கிறதுனால உம்மை பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. அந்த 10 பேர்ல 9 பேர் இயேசு அவனுக்கு தேவையான சுகம் கொடுத்தோன்னு போயிட்டான். ஆனா ஒருத்தன் மாத்திரம்தான் சுகத்தையும் வாங்கிட்டு அவன் சொல்றான், இயேசுவே உம்மை என்னால் விடவே முடியாதுன்னு வந்து இயேசுநாதருடைய பாதத்தில் அவருடைய காலடியில் விழுந்து சத்தமிட்டு கர்த்தரை அவன் துதித்தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு எத்தனையோ நன்மைகளை நீங்க செய்றீங்க ஆண்டவர். எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறாரா? இந்த வருஷம் முழுவதும் எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருக்கிறார்? சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை பேர் வந்தாங்களோ இல்லையோ, நான் இன்னைக்கு உம்முடைய பாதத்தண்டே வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி சத்தமிட்டு சொல்றேன். ஏன் உம்மை நோக்கி கூப்பிடுறேன்னா, என்னை ஒவ்வொரு நாளும் பிரகாசமாக்குறவர் நீர் ஒருவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் பாதை வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் என்பதை அறிந்திருக்கிறதுனால உம்மை தேடி வர ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, வெளிச்சம் நேச்சுரல் லைட்டை சொல்லல ஆண்டவர், ஆனா ஆண்டவர் இங்க நம்முடைய ஆவிக்குரிய வெளிச்சத்தை ரொம்ப அற்புதமா பொருள்படுத்தி காட்டுறார். மற்ற எல்லாரும் தங்க தேவைக்காக வந்தார்கள், ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் என் இருதயத்துக்குள்ள எனக்கு பிரகாசத்தை உண்டாக்கிருச்சுன்னா என் தேவை மேலே என் கவனம் இருக்காது, என் இயேசுவின் மேலே என் கவனத்தை வைக்கிறேன். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் கவனம் எல்லாம் ஏசப்பா மேலே? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே இன்னைக்கு என் கவனம் எல்லாம் உம்முடைய வார்த்தையின் மேலே, இந்த வார்த்தையில ஆண்டவரே வல்லமையை வெளிப்படுத்துற என் இயேசுவின் மேலே என் கவனத்தை என்ன பண்றேன்? வைக்கிறேன் ஆண்டவரே. அப்போ சொல்றாரு பாருங்க சங்கீதக்காரன், ஆண்டவரே உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு எப்படி இருக்கு ஆண்டவரே, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அதுல முதல் பகுதியை சொல்றாரு பாருங்க, என்னுடைய உம்முடைய வசனம் என் கால்களுக்கு எப்படி இருக்கு? தீபமா இருக்கு. ஆங்கிலத்தில் லேம்ப்னு வந்திருக்கு. அந்த தீபத்தை யாராவது ஏற்றணும், கரெக்டா இல்லையா? வெளிச்சம் ஆண்டவர் கொடுக்கிற ஒன்று, ஆனா அந்த வெளிச்சத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையை தீபம் ஏற்றணும் பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதை குறித்து வேதம் ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தை எங்க சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் வாங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் இந்த எப்படி இது தீபமா இருக்கு. இந்த தீபம்னா அந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். எப்படி ஏற்றுறது? 27ஆம் வசனம் பாருங்க, சொல்லியிருக்கு நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இந்த தீபம் எரியும் போதுதான் தீபத்தை ஏற்றணும் பாருங்க. லேம்ப்னா லேம்ப் என்ன பண்ணணும்? ஒன்று பற்ற வைக்கணும், இல்லைன்னா லேம்பை என்ன பண்ணுவாங்க சிலர், இப்போ எலக்ட்ரிக்கல்லே வந்துச்சு லேம்ப்பு. அந்த காலத்தில் லேம்ப்லாம் பற்ற வச்சாதான் ஏன்னா அது எரியும் பாருங்க. அப்போ பற்ற வைக்கணும். இப்போ நடக்கிற கல்யாணத்திலாம் கவனிச்சிங்கன்னா இப்போ என்ன ஒரு பழக்கம் ஆகிட்டாங்க நிறைய கல்யாணத்தில், ரிச்சுவல் ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு.
கல்யாணத்தில் பாஸ்டர் வந்து கல்யாணம் பண்ண வச்சு அவங்க 2 பேரையும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்த பிறகு அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களாம், பாஸ்டர் நீங்கள் வாக்குறுதிலாம் கொடுத்த பிறகு நாங்கள் இங்கே ஒரு குத்து விளக்கு வச்சுக்கிறோம், அந்த குத்து விளக்கில் அவங்க கொஞ்சம் என்ன பற்ற வைய சொல்லுங்க அப்படின்வாங்க. சிலர் பண்ணுறாங்க அப்படி. கல்யாணத்தில் கல்யாணம் பண்ணி வாக்கு கொடுத்த பிறகு பொண்ணு போய் என்ன செய்யும், அவங்க குடும்ப குத்து விளக்காம். ஒருத்தர் சொன்னார், குத்து விளக்கு பற்ற வைக்கிற மாதிரி வீட்டில் வந்து எதையும் பற்ற வச்சிடாதம்மா அப்படின்னு சொன்னாராம். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் எதையும் பற்ற வைக்கிறவர் இல்லை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நம்முடைய ஆண்டவர் எதையும் என்ன பண்ண வரல. உள்ள இந்த தீபம் என்ன எரிஞ்சிச்சுன்னா மறைவானது ஒன்றுமே இருக்க முடியாது. கையை வச்சு சொல்லுங்க, மறைவானது ஒன்றுமே இருக்க முடியாது. பாருங்க, அப்படி தேவனுடைய அந்த வார்த்தை மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆவிக்குள்ள தேவன் தங்கும் தீபமா இருக்கான். எந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள போய் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு லைட்டா மாறுதோ, இப்போ அந்த லைட் என்ன பண்ணுதுன்னா மனுஷனுடைய ஆவிக்குள்ள தங்குற தீபமா இருக்கு. அந்த தீபம் என்ன பண்ணுதுன்னா எல்லா காரியத்தையும் எந்த ஒளிவு மறையும் இல்லாம கர்த்தருக்கு முன்பாகவும் நான் என்ன அறிந்து என்ன சரி செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் என்னை உருவாக்குகிற ஆசீர்வாதமான விளைவுகளை நாம் பார்க்குறோம். பாருங்க, சில காரியங்கள் இந்த விளக்கம் இந்த தீபமும் செய்கிற சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். பாருங்க, வேதம் என்ன செய்யுதுன்னா இந்த வெளிச்சம் உண்டாகும் போது அந்த வெளிச்சத்தினால நம்முடைய விளக்கை ஏற்றோம். உம்முடைய வசனம் என்னுடைய வழிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு, அது தீபமாக இருக்கு, என் பாதைகளுக்கெல்லாம் அது வெளிச்சமாக இருக்குன்றார். அப்போ இந்த 2 ஆஸ்பெக்டும் ரொம்ப முக்கியம். லைட் ஆண்டவர் கொடுக்குறாரு, தீபம்ன்றது நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ள நம்முடைய ஆவிக்குள்ள என்லைட்டன் ஆகிற ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றாரு. இது நடக்கும்போது தான் ஒரு மனுஷனுக்கு மெய்யான ரட்சிப்பே வருது. நல்லா கவனிங்க நான் சொல்றத. இந்த விதத்தில் ஆண்டவர் எனக்குள்ள வந்து ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி என் தீபத்தை ஏற்றும் போது எனக்கு என்ன நடக்குதுன்னா மெய்யான இயேசுவோடு எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. மெய்யான விதத்தில் நான் எந்த விதமான இருள் இருந்தோம் நான் விடுவிக்கப்படுகிறேன். கையை வைத்து சொல்லுங்க, என்னை சுற்றி இருக்கிற இருள், எனக்குள்ள இருக்கிற இருள், எல்லா இருளிலிருந்து விடுவிக்கப்படுகிறதுக்கு கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறாரு, வெளிச்சமா இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 27ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை ரொம்ப அற்புதமா சொல்றாரு. எல்லாரும் வாசிப்போமா? 27:1 வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு? கர்த்தர் என் வெளிச்சமானதுனால எனக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்றாரு. ஆண்டவருடைய ஒளி, ஆண்டவருடைய தீபம், ஆண்டவருடைய வெளிச்சம் மாத்திரம் எனக்குள்ள என்னுடைய ஆவிக்குள்ள தீபமாக என்னுடைய இருதயத்துக்குள்ள பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாக இல்லைன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, இங்க சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்றாரு, எப்படி அந்தகார இருளிலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வராரு. அப்ப கவனிச்சு பாருங்க, உங்களை ஒரு இருளிலிருந்து விடுதலை பண்ணி கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா உங்களை கொண்டு வந்து வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளெல்லாம் எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. வெளிச்சத்தில் உட்காந்துருக்கோம், தெளிவாக உட்காரணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி உட்காந்துருக்கிறோம்? வெளிச்சத்தில் உட்காந்துருக்கிறோம். இந்த வெளிச்சம் என்ன வெளியே இருக்கிறது மாத்திரம் இல்லை, எனக்குள்ளேயும் அந்த பிரகாசமான ஒளி, அந்த வெளிச்சத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, எனக்குள்ள உண்டாக்குறாரு. பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, இந்த ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியங்க. உலகத்தில் ஒரு லைட் எரியுது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனா மனுஷனுக்குள்ள லைட் எரியுது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெருசு. இருண்டு போன மனுஷனுடைய வாழ்க்கையில வழி தெரியாம இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை சரியாக்க மனுஷன் பல இடங்களுக்கு போகிறான், பல முயற்சிகள் எடுக்கிறான், ஆனாலும் சரியாக மாட்டுதே.
எங்கே போல மனுஷன் கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னைக்கு பணம் கையில் மனுஷன் கையில் இருந்தால் அந்த பணத்தை வச்சு எங்கே வேணாலும் போய் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். வாழ்க்கையில் நிம்மதியை கண்டுபிடிக்கிறதுக்கு வரமாட்டுதே. போய் இருக்கிற நாள் வரைக்கும் தான் நிம்மதியாக இருக்கும்போது திருப்பியும் வந்து பார்த்த மூஞ்சியே பார்த்தவொன்னே என்ன போயிடுது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்மளை எங்கேயும் போக வைக்காம பார்க்குற மூஞ்சியே பார்க்க வச்சு இருக்கிற இடத்துல இருக்க வச்சு அங்கே நமக்குள்ள பிரகாசத்தை உண்டு பண்ணுகிற அற்புதமான தேவனுடைய ஒளி என்ன செய்யுதுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களை மாற்றுது. என்ன மாற்றுது? எல்லாம் கவனிச்சு பாருங்க. அதுதான் இங்க பேதுரு சொல்றாரு, இந்த ஆச்சரியமான ஒளி இடத்தில் வரவழைத்த என் இயேசுவினுடைய புண்ணியங்களை எண்ணி பார்க்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே இந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துல நம்ம வர வச்சிருக்காரா? எத்தனை பேரை வர வச்சிருக்கிறாரு? வந்தவங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள, இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ள, இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள, இந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன்றவங்களாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இது ஆச்சரியமான ஒளி. ஆண்டவரே இந்த ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்த என் இயேசுவினுடைய புண்ணியத்தை எண்ணி பார்க்கிறேன். இன்னைக்கு நான் வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறேன்னா அது இயேசு எனக்கு செஞ்ச புண்ணியம். கையை வைத்து சொல்லுங்க, இயேசு எனக்கு. மனுஷன் இன்னைக்கு கடவுளுக்கு என்ன புண்ணியம் செய்யலான்னு பார்க்கறான். நான் சொல்ல புரியுதா? இங்க யாரா வந்து உட்கார்ந்து ஜெபத்தில் இயேசுநாதருக்கு நான் ஒரு பெரிய புண்ணியம் செய்கிறேன். என்ன புண்ணியம்? 7 நாள் வரன்னு முடிவு எடுத்தேன், அதுவே அவருக்கு நான் செய்கிற பெரிய புண்ணியம் நினச்சிங்கன்னா அப்புறம் அது சரியான அறிவில்லைன்னு அர்த்தம். இயேசு தான் எனக்கு புண்ணியம் செய்கிறவர். கையை வச்சு சொல்லுங்க, இயேசு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு உங்களுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கிறாரா? எத்தனை பேர் அப்படி நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் எதிர்காலத்துக்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கிற தெய்வமே, நீர் என்ன ஆச்சரியமான ஒளியிடத்தில் வர படைச்சிருக்கிறீரே, அதுவே ஒரு பெரிய புண்ணியம் ஆண்டவரே. பாருங்க, இந்த வெளிச்சம் நீங்கள் இப்போ ஒரு கம்பேரிசன் கொடுத்தா தான் இந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷன் வந்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே போயிட்டு அந்த இருட்டு அறைக்குள்ளே இருக்கிற அறையில் என்ன பண்ணான்னா ஒரு லைட்டை செட் பண்ணிவிட்டு அந்த லைட்டு எவ்வளோ வேகமாக அந்த இருளை டிஸப்பியர் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணானா. நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஏன்னா மனுஷன் கண்டுபிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை காட்டிலும் கர்த்தர் அதை காட்டிலும் சொல்லி முடியாத அளவில் அவர் பிரகாசம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு லைட்லாம் செட் பண்ணிவிட்டு மிஷினெல்லாம் செட் பண்ணி என்ன பண்ணானா எவ்வளோ குயிக்காக இந்த இருட்டை இந்த வெளிச்சம் ஓவர்டேக் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்காக பண்ணானா. உள்ளே போய் ஒரு பல்பை செட் பண்ணான், டியூப் லைட்டில். என்னது, சில நேரம் நிறைய பேர் சிலர் பல்பு மாதிரி இருப்பாங்க, சிலர் டியூப்லைட் மாதிரி இருப்பாங்க. டியூப்லைட் மாதிரினா என்னென்னா சர்ச்சுக்குள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆகும் அந்த டியூப்லைட்டு பிக்கப் ஆக. முதல் பாட்டு பாடினாலும் பிக்கப் ஆகாது, 2வது பாட்டு பாடினாலும் பிக்கப் ஆகாது, 3வது பாட்டு பாடினாலும் பிக்கப் ஆகாது. எவ்வளோ வல்லமையான வார்த்தையை கேட்டாலும் பிக்கப் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரினா பிக்கப் ஆகிடும். ஆனால் அதுக்கு என்னென்னு வைக்கலாம் பேர்? டியூப்லைட்னு வைக்கலாம். ஆனால் பல்புன்றதை பார்த்தீங்கன்னா போட்டோன்னு இன்ஸ்டண்ட்டாக எரியும். இப்போ வர லைட் எல்லாமே அந்த இன்ஸ்டண்ட்டாக எரியிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கவனிச்சிங்கன்னா டியூப்லைட்லாம் கொஞ்சம் ஃப்ளிக்காக எரியும். பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஆன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், இருமா கொஞ்சம் நேரம் கழிட்டு எரியும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருக்குறேன். அது ஃப்ளிக்காக கொஞ்சம் கழிச்சு தான் எரியும். இப்போ வந்து எல்லாம் டெக்னாலஜி மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணானா அந்த லைட்டை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு பல்பை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அந்த பல்பு ஆன் பண்ணோடனே எவ்வளோ குயிக்காக இந்த இருளை வெளிச்சம் ஓவர்டேக் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்க பார்த்தானா. சொல்கிறாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்கிறாங்க 3 lakh km/h ஸ்பீடா. வண்டியில் எவ்வளோ ஸ்பீடு போயிருக்கிறீங்க நீங்கள்? ஹலோ, கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க, பைக் வச்சுருக்கவங்க எவ்வளோ ஸ்பீடு போயிருக்கீங்க? 100 km ஸ்பீட் போனால் என்ன ஸ்பீடில் போகிறாரு தெரியுமா அவர்? காரில் என்ன ஒரு ரேஸ் ட்ராக்கில் ஓட்டினா கூட இன்றைக்கி 350 km சொல்கிறாங்க. அதான் மேக்ஸிமம் ஸ்பீடு. இல்லைனா 500 km ஸ்பீடு. இப்போ தான் புல்லட் ட்ரெயின் வந்துருச்சு. புல்லட் ட்ரெயின் எவ்வளோ வேகத்தில் போகுது? 550 600 km ஸ்பீடில் போகுதுன்றாங்க. அந்த கிலோமீட்டர் 600 km ஸ்பீடில் போகிற புல்லட் ட்ரெயினை நீங்கள் பார்க்க முடியும். இப்படின்னு பார்த்து போயிடுது.
அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு இருளை ஓவர்டேக் பண்றதுக்கு ஒரு வெளிச்சம் எவ்வளவு வேகமா வருதுன்னா 3,00,000 km/h. அந்த ஸ்பீடை நீங்க கண்ணை இப்படி பண்றதுக்குள்ள ஒண்ணுமே உங்க மனுஷ கண்ணுக்கு, மனுஷ மூளைக்கு அது புலன்படாது. அவ்வளவு ஃபாஸ்டா. நான் சொல்றேன், அந்த லைட்டை காட்டிலும் என் இயேசு அதை காட்டிலும் வேகம், பயங்கர பிரகாசம், பயங்கர ஃபாஸ்டா. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுன்னு சொன்னா பிசாசு இருக்கிற இடம் தெரியாம ஓடுவான். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுன்னு சொன்னாலே பிசாசு. இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா பிசாசு அவன் ஓடுற வேகம் நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. ஒரு லைட்டே 3 lakh km/h ஸ்பீட்ல ஓவர்டேக் பண்ணுதுன்னா, அப்போ இயேசு வெளிச்சமா இருந்தா பிசாசு எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா நமக்கு ஏரியாவை விட்டு ஓடணும்ன்றத யோசிச்சு பாருங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீர். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எங்களுக்கு எப்படி இருக்கிறீரு? இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் எப்படி இருந்தாரா? அதான் நமக்கு வரமாட்டுது வெளிச்சம். இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி இருந்தாரா? வெளிச்சமா. எகிப்துக்கு எப்படி இருந்தாரா? இருளை கட்டளையிட்டாராம் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்றார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நமக்கு என்ன உண்டு பண்றாரு? இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கிறதுனால பிசாசு அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகாசிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா பிசாசு நம்மளை விட்டு ஓடணும். சொல்லுங்க கையை உயர்த்தி, பிசாசு என்னை விட்டு ஓடுறதுக்கு காரணம் இயேசு என் வழியா இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்கு என்னவா இருக்கிறாரு? சிலர் சொல்றாங்க, ஓட மாட்டானா பாஸ்டர் பிசாசு. பிசாசே இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு அவன் சொல்ல. உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நிறைய பேர் அப்படிதான் பிடிச்சிக்கிறான். பிசாசுக்கு சிலர் மேல மேல அளவில்லாத காதல். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. அதனால என்ன சொல்ல, போன்னு சொல்லு. போக மாட்டியா? சரி பரவாயில்ல, நானும் உன் கூட இருக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு வெளிச்சமா இருப்பேனா? உன் எல்லையிலேயே பிசாசு இருக்க முடியாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கையை உயர்த்தி நல்ல கையை சுத்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வில்லிவாக்கத்தில் இந்த சபையை வச்சிருக்கிறீரு. இந்த சபை இந்த வில்லிவாக்க பகுதிக்கே வெளிச்சம். ஆண்டவரே, இந்த சபை இந்த பட்டணத்துக்கே வெளிச்சம். சொல்லுங்க ஆண்டவரே, அது போல நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல, என் வீட்டில், நான் போகிற எல்லையிலும் எனக்கு யார் இருக்கிறா? இயேசு எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வெளிச்சமா. அவர் வெளிச்சமா இருந்தா பிசாசு எவ்வளவு வேகமா ஓடணும்ன்றதை யோசித்துக்குங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்றோம்? அங்க பிசாசுக்குது. எங்க இருக்குது? அந்த கிச்சனுக்குள்ள நான் போய் நான் கட் பண்ண அங்க இன்னொரு கட்டிங் டக்கு டக்குடுங்க. நான் சொல்றேன், நீங்க எங்க இருக்கிறீங்களா அங்க வெளிச்சம் இருக்கு. கையை வச்சு சொல்லுங்க, நான் எங்க இருக்கிறேன்னா அங்க என்ன இருக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க, என் கூட இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு யாரு? பிரகாசிபிக்கிற தேவன். சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிபிக்கிற மெய்யான ஒளி அவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிபிக்கிற மெய்யான ஒளி அவரே. இப்படிப்பட்ட ஒரு ஒளி இருந்துகிட்டு நாம் போய் ஓடி ஒளியலாமா? நான் எப்படி உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட வெளிச்சத்தெல்லாம் பாருங்க, ஆண்டவர் தாவீதுக்கு வெளிச்சமா இருந்தார். சில வருஷங்கள், ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேல இந்த சவுலுக்கு பயந்து அவன் போய் தன்னை ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய நேரம் இருந்தது. சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. ஏன்னா எப்போ இந்த சவுல் நம்ம உயிரை காலி பண்ணுவான் நமக்கு தெரியலையே என்கிற பயத்தோட வாழ்ந்த போது 18ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலை எழுதுறான் தெரியுமா உங்களுக்கு? அந்த சூழ்நிலை, அந்த சங்கீதம் ரொம்ப அற்புதமா சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலை எழுதுறான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தாவீது இப்படி போய் ஒளிஞ்சிருக்கிறான்னு அவனை கூப்பிட்டு வா, எங்க கூட இருன்னு கூப்பிட்டுட்டு கூட இருன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு தான் இடத்துல வச்சிருக்கிற நேரத்தில் இங்க இருந்து ஒரு தூது அனுப்புறான். யாருக்கு? சவுலுக்கு ஒரு தூது அனுப்புறான். தாவீது எங்க கூட தான் இருக்கிறான். நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கேட்கும்போது, நீங்க கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறான்னு சொல்ல முடியுமா?
ஆனால் தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் பாருங்கள், அதுதான் ரொம்ப அற்புதமான காரியம் பாருங்கள். 18ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசித்தோமே, அவன் சொல்கிறான் பாருங்கள், 18ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறான் பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமா வாசிங்க. என்ன சொல்கிறான் பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை என்ன வாக்குறாரு. பாடுறாங்க, எழுதுறான், இவனுங்க எல்லாம் எனக்கு சதி பண்ணுறாங்க ஆண்டவரே, ஆனால் இந்த சதியில் கூட எனக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் என் கூடவே இருக்கிறீர். சொல்லுங்க, கையை வாழ்த்தி சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை என்ன வாக்குறாரு, வெளிச்சம் ஆக்குறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், என் தேவனே எனக்கு இருளை என்ன வாக்குறீரு, வெளிச்சமாக்குறீர். இப்படி சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள இருக்கிற தாவீது யோசித்து பாருங்க. அதே தாவீது நீங்கள் அதுக்கு முன்ன உள்ள சங்கீதங்களை வாசித்தீங்கன்னா, 4ஆம் சங்கீதத்தில் வந்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, இப்படி பயந்து இருந்த ஒரு தாவீது அவன் சொல்கிறான் பாருங்க, எப்படி கர்த்தர் அவனுக்கு இருக்கிறாருன்றத 6ஆம் வசனத்துலேருந்து நம்ம கவனிச்சு நாங்கள் பாருங்க சொல்கிறாரு பாருங்க, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். அங்க சொல்ற பாருங்க, அவர்களுக்கு தானியமோ தாட்சரசமோ பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம். சொல்றாரு, நீர் என்னுடைய வெளிச்சமா இருக்கிறதுனால எனக்கு அதிக சந்தோஷம் இருக்கு என் உள்ளத்துல, என் இருதயத்துக்குள்ள. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றது தான் ரொம்ப முக்கியம். 8ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே. கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறாரு, என் பாதைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன வெளிச்சத்தை கொடுக்கிறவரா. அவர் என்னுடைய கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு எப்படி இருக்கு, தீபமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்ல சுகமா படுத்து தூங்குவேன். நைட்டு புசுக்குன்னு எழுச்சி உட்காந்துக்கிறோம். எதுக்கு? ஹலோ, சில ஓவராக தண்ணி குடிச்சிட்டார், அதனால அதான் எழுச்சிங்க. சில நேரம் கர்த்தர் சில கிறிஸ்தவங்களை எழுப்புவார். ராத்திரி எழுப்புறாரா, சில நினச்சிக்கிறேன் பிசாசு நம்மளை தூங்க விட மாட்டேது, எழுப்பிட்டாங்க அப்படின்னு. இல்லை, சிலரை கர்த்தர் எழுப்புவார். பக்கத்தில் சொல்லுங்கள், சிலரை கர்த்தர் என்ன பண்ணுவார், எழுப்புவார். எழுமனோன்னா உட்காந்து ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என் எல்லை முழுவதும் கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறீர், எங்கள் பட்டணத்தின் முழுவதும் நீர் வெளிச்சமாய் இருக்கிறீர். சில நேரம் அப்படி என்ன எழுப்புவார் பாருங்க. நான் படுக்கிறதே சில நேரம் லேட்டாக தான் படுப்பேன், ஆனால் ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு ஆண்டவர் விழிப்பை கொடுப்பாரு. விழிச்சோடனே நான் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. ஆனால் இங்கே தாவீது சொல்றாரு, இவ்வளோ பிரச்சனைகள் என்ன சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது நான் எப்படி படுக்கிறேன்னா சமாதானத்தோட நித்திரை பண்றேன். நான் எழும்பும் போது எப்படி எழும்புறேன், சுகமா என்ன தங்க பண்ணி. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எப்படி தங்க பண்றாரா, சுகமா தங்க பண்றாரா. நான் கேட்கிறேன், தலை மேல பிரச்சனை இருக்குன்னா எப்படி உன்னால சுகமா தூங்க முடியுமா? தூங்கினா நம்ம அடுத்த நாள் எழுவுமான்னு தெரியலையே, எப்படி சுகமா தூக்கம் வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம்னு வச்சுங்க, எப்படி தூக்கம் வரும்? நல்லா படிச்சிருந்தா நல்லா தூங்கலாம், ஒன்றும் படிக்கல அறக்குறையாகுது அப்படின்னா எப்படி தூக்கம் வரும்? ஆனால் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிச்சமாக இருக்கும்போது, கர்த்தர் காட்டுற வழியில் ஒரு மனுஷன் நடக்கும்போது அவனை சொல்கிறாரு, சுகமாய் என்னை தங்க பண்ணுகிற. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எப்படி பண்ணுறாரா நம்மளை. இதெல்லாம் இந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் எப்படி வெளிச்சமாக இருக்கிறாரு, எப்படி தீபமாக இருக்கிறாருன்றதை காட்டுறேன். ரட்சிப்பின் மூலமா எப்படி வெளிச்சமா இருக்கிறாரு, எப்படி தீபமா மாறுறாரு, எப்படி சூழ்நிலைகள் நடுவில் கூட கர்த்தர் எப்படி வெளிச்சமா தீபமா ஒரு மனுஷனுக்கு இருக்கிறாருன்றத இங்க நம்ம கவனிக்கிறோம். கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணுங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் என்னை எப்படி தங்க பண்றாரு, சுகமாய் தங்க பண்றாரு. பேதுருவுக்கு சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க பாருங்க. அங்க இருந்த கவர்னர் பார்க்குறான், இதுக்கு முன்னாடி என்ன ஒரு சீசனை பிடிச்சி கொன்று அவனை தலையை வெட்டி எடுத்த உடனே யூதர்கள் மத்தியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பார்த்து இவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு சீசனெலாம் பிடிச்சி சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். பேதுருவை பிடிக்கிறான், அடுத்த நாள் கூப்பிட்டு இவனை சாவடிக்கணும்னு முடிவு பண்ணும்போது பேதுருக்கும் தெரியும் அடுத்தது நம்ம தான், நம்ம தலை என்ன பண்ண போகிறாங்க, கசாப் பண்ண போகிறாங்கன்னு தெரியும்.
இப்படி தெரிஞ்ச பேதுரு வேதம் சொல்லுது, அவர் எப்படி படுத்தினா, அவனை கொண்டு போய் எங்கே வச்சுருந்தாங்களாம்மா, சிறைச்சாலைக்குள்ளே உள்ள அறையில் கொண்டு போய் வச்சு அவன் தப்பிச்சு போடக்கூடாதுன்னு அவன் கூட இருந்த சோல்ஜருக்கு ஒரு செயினை கட்டி அவனுக்கும் ஒரு செயினை கட்டி வச்சுருந்தாங்களாம். ஆனால் வேதம் சொல்லுது பேதுரு எப்படி தூங்கினானா, தேவதூதன் எழுப்புனதே தெரியாத வரைக்கும் தூங்கியிருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன தைரியம்னா, என்ன அழைச்சவர், எனக்கு வெளிச்சமா இருக்கிறவர், என்னை கொண்டு செய்யணும்னு நினைச்சிருக்கிறதெல்லாம் செய்யாம என் உயிரை எடுக்கவே மாட்டாரு. அது எத்தனை தடை வந்தாலும் நான் நிம்மதியா இருக்கலான்றத அவன் அறிந்திருந்தான் பாருங்க. தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி, போட்டுக்கப்பா, ஆடையை போட்டுக்கோ, ஸ்லிப்பர் போட்டுக்கன்னு சொல்லி அவனை எல்லாம் சங்கிலியெல்லாம் விழுந்த பிறகு அவனுக்கு இதெல்லாம் சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு ஜெயிலுடைய என்ட்ரன்ஸ் கேட்டை தாண்டி வெளியே வந்தவன தான் அவனுக்கு தெரியுது இது சொப்பனம் இல்லை, இது நிஜமா. அப்போ யோசிப்பான், ஆடா பாமை, இவ்வளோ நடந்தோம், நான் இப்படி தூங்கியிருக்கிறேனா? நல்லா கவனிங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமா இருக்கும்போது நம்மளை சூழ 1000 பிரச்சனைகள் நடக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன சுகமாய் தங்க பண்ணுவார். இன்னைக்கு போய் குடும்பத்தில் என்ன படுக்கும்போது இரவு ஜெபம்லாம் பண்ணுவீங்களா? நைட்டு கரெக்டாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? ஏன்னா சாப்பிட்லன்னா வராது. ஆமாம், சிலருக்கு நல்ல சோறை போட்டு நல்ல பிளேட்டில் அப்பி போட்டால் தான், அந்த 2 சப்பாத்தி சாப்பிட்டா நைட்டு தூக்கம் வராதான் அவங்களுக்கு. நல்ல சோறை போட்டு குமுன்னு குமிச்சு சாப்பிட்டா அப்படியே ஆனந்தமாக நித்திரை வரணுவாங்க. அந்த சாப்பாடை சாப்பிடுங்க, ஆனால் படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இயேசுவே என்னையும் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் சுகமாய் தங்க பண்ணுகிறவர் நீர். ஒரு கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவே நீர் என்ன பண்ணுகிறீங்களே, சுகமா தங்க பண்ணுறாரா? சுகத்தை கெடுக்கிறதுக்கு, நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்றானா, மனதை இருளாக்க, வாழ்க்கையை இருளாக்க, பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம், எவனை இருளாக்கலாம். ஆனா நான் சொல்லணும், இல்ல கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? இதெல்லாம் நம்ம ஜெப அனுபவங்களா இருக்கணும் பாருங்க. இப்படி நான் ஆண்டவர் என்னுடைய வெளிச்சம், கர்த்தர் என்னுடைய பலன் என்று சொல்ல நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலான் இந்த விவரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ பாரு 119ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்கிற சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபித்து முடிப்பாங்க. பாருங்க 119ஆம் சங்கீதத்தில் இப்போ இந்த சங்கீதக்காரனுக்கு தெரியுது, ஓ யாவர் என் பாதைக்கு என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறாரு, என் பாதைக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. இந்த வெளிப்பாடு வருது இந்த வசனத்தினால. இந்த வெளிச்சம் எப்படி வருது? தேவ வசனத்தினால இந்த வெளிச்சம் வர்றதுனால அவனுக்கு இந்த வெளிப்பாடு உண்டாதனால அவனுக்கு தெரியுது, என்ன வேணா நடக்கட்டும், என்னை ரட்சித்தவர் எனக்கு பிரகாசத்தை கொடுப்பாரு, என்னை ரட்சித்தவர் என் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். சொல்லுங்க வாய் திறந்து, என்னை ரட்சித்தவர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பாரு, என்னை ரட்சித்தவர் என் சூழ்நிலைகளில் என்னை என்னவா தங்க பண்றாரு? சுகமாய் தங்க பண்றார். இது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு நான் என்ன செய்யறேன்னா, ஆண்டவர் சொல்றபடியே பிரதியுத்தரம் கொடுக்குறேன். இந்த ரெவலேஷன் என்னை ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவனா மாத்துது, முரண்டு பண்றவனா இருக்க மாட்டேன். பாருங்க அங்க 106ஆம் வசனம் பாருங்க, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை அதான் சொல்லணும், ரெஸ்பாண்ட் பண்றேன், முரண்டு பண்ணல. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு வந்த பிறகு அந்த தேவ பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஐஸ்வர்யவான் ஏசுநாட்டை கேட்கறான், நான் நித்திய வாழ்வு அடைய என்ன செய்யணும்னு கேட்டான். ஏசுநாத் சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு குறைய சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ எல்லாவற்றை காட்டிலும் உன்னுடைய பொருளை, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை தான் என்ன பண்ற, முதன்மையா வைக்கிற. ஆண்டவர் சொல்றார், போய் அதெல்லாம் வித்து ஏழைகளை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதை கேட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியவன், பிரதி உத்தரம் கொடுக்க வேண்டியவன். அவனுக்கு விளங்கல, எங்க இருந்து வெளிச்சம் வருது, எங்க இருந்து ஆசீர்வாதம் வருது, எங்க இருந்து எனக்கு உயர்வு வருது. இதை விளங்காத ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு நாளும் ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டான்.
நிறைய இடத்துல கவனிச்சு பாருங்க. சில இடத்துலலாம் இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்லும் போது கேட்க அவர்கள் மந்த நாவு உள்ளவர்களாய் மாறிட்டா, அவங்களுடைய செவிகள் மங்கி போயிருக்குதுன்றாரு. மெல்கிசேதேக்கை குறித்து சொல்லிட்டு வரும்போது இந்த வார்த்தைகளை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க காது டம் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப சொல்றதுக்கு இல்லை. மெல்கிசேதேக்கை பற்றி சொன்னால் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவனுக்கு மில்க் ஷேக்கை சொன்னால் தெரியும். நல்லா மேங்கோ மில்க் ஷேக் வேணுமா, பட்டர் ஷேக் வேணுமா, அந்த ஷேக் இந்த ஷேக்குனா அப்படியா, சாக்லேட் ஷேக்னு ஒன்று இருக்குதா, என்னென்னமோ ஷேக் வந்துருக்குது. ஆனால் மெல்கிசேதேக்குனா யார் அவரு? பைபிளில் சொல்லியிருக்கிற என்ன, தேவனுக்கு ஒப்பனையா சொல்லியிருக்கிற ஒரு பாத்திரத்தை குறித்து சொல்லும் போது அப்படின்னா அப்போ என்ன வராது? ரெஸ்பான்ஸ் வராது. நல்லா கவனிங்க. இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ண முடியல, ஆண்டவருக்கு பிரதியுத்தரம் கொடுக்க முடியல. பாருங்க, ஏலி சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்குறான், ஆண்டவர் உன்ட்ட பேசுறாருப்பா. 2 முறை தொந்தரவு பண்ண சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிச்சு, இது ஆண்டவர் தான் பேசுறாரு. அதனால என்ன சொல்றான், போய் அடுத்த முறை உனக்கு என்ன சாமுவேலே சாமுவேலே. சில கிறிஸ்தவங்களாம் கூப்பிட்டு பார்க்குறாரு ஆண்டவர். இவன் காதை திறக்க முடியல, எத்தனையோ பேரை காதை திறந்துட்டேன், கூப்பிட்டா குப்புற அடிச்சு படுக்கிறான். ஆனால் இவன் பாருங்க சொல்றான், சொல்லும் அடியேன். எத்தனை பேர் இன்னைக்கு அதை சொல்றீங்க, ஆண்டவரே நீ சொல்லும் உம்முடைய அடியேன் நான் கேட்கிறேன். கையை வாய்த்து நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வெளிச்சமா இருக்கிறதுனால நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆகவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்லா சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பாருங்க, ஹோட்டலுக்கு போறீங்க, ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு வெயிட்டர் இருப்பார். சிலரை பார்த்தா வரவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் இது ரொம்ப எக்கடை பிடிச்ச கேஸ். நம்ம தோசை இருக்குன்னா அது வெங்காய தோசை இருக்கான்னு கேட்கும், மாற்றி மாற்றி கேட்கும் அப்படின்னா அவனுக்கு தெரியும். அதனால வரமாட்டான் சில நேரம். ஆனால் அவன் ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா வெயிட்டர் வந்தவொடனே என்ன பண்ணுவான், ரொம்ப கவனமாக உங்களுக்கு பார்த்து, என்ன சாப்பிட்றீங்க நீங்கள், என்ன கேட்பீங்க, என்ன இருக்குது. அவனும் மெனு கையில் கொடுத்தாக்குறோம், அவனும் என்ன பண்ணுவான், வாய் நிறைய அப்படியே கொப்பளிப்பான் பாருங்க. தோசை இட்லி தோசை அப்படியே சடன்னு அடிப்பான். கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2-3 ஆர்டர் கொடுப்பீங்க. உங்கள் வெயிட்டர் நீங்கள் சொல்கிற ஆர்டரை அவன் கேட்காம, நீங்கள் பக்கா நான் வெஜிடேரியன். யார்? நான் பக்கா நான் வெஜிடேரியன்பா. நீங்கள் எப்படியோ, நான் பக்கா நான் வெஜிடேரியன். நான் ஆர்டர் கொடுக்கும்போது அவன் கேட்காம, அவன் நான் சிக்கன் 65 கேட்டால் பன்னீர் 65 கொண்டு வந்து கொடுத்தான்னு வச்சுங்க, எனக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? சாப்பிட்ற ஆர்வமே போயிடும். கறி சாப்பிட போயிட்டு பன்னீர் எடுத்து என்ன சாப்பிட்டா என்ன அது மாதிரி ஒரு மாதிரி என்ன ஜெல்லி மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறது, நான் வெஜிடேரியனுக்காரன் வெஜிடேரியன் ஆக்கிட்டான். ஏன் அப்படின்னா அவன் கவனிக்கல, ரெஸ்பாண்ட் பண்ண. நான் சொன்னதுக்கு ஏற்ற காரியத்தை அவன் ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால அந்த ஹோட்டல் பெற வேண்டிய நன்மையை பெறல. இது போல தான் ஆண்டவர்கிட்டையும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருந்து வசனத்தின் மூலமாக என் கால்களுக்கு அவர் தீபமாக இருக்கிறார், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்கிற எனக்கு காரியங்களை சொல்லிட்டு ஆண்டவர் நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கும் போது, நான் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகும்போது, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு நான் என்ன பண்ணுவேன், பிரதியுத்தரம் கொடுக்குறேன். சொல்லுங்க வாய்த்திறந்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுறேன், உமக்கு பிரதியுத்தரம் கொடுக்குறேன். ஆண்டவரே பிரதியுத்தரம் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே அற்புதமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம மூலமாக செய்வார். இப்போ வெளிப்பாடு கிடைச்சிருக்கு, அந்த வெளிப்பாட்டுக்கு ஏற்றது போல கர்த்தருக்கு நான் பிரதியுத்தரம் கொடுக்குறேன். இப்போ பாருங்க 107ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் கர்த்தாவே. நிறைய கஷ்டம் இருக்கு ஆண்டவரே, நிறைய சவால் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு, பல தேவைகளோட வரேன், பல பிரச்சனைகளோட வரேன். ஆனா நீர் என் கூட பேசுறீர் ஆண்டவரே. நீர் பேசுற வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள்ள வெளிச்சத்தை உண்டாக்குது, எனக்குள்ள ஒரு தீபம் போல அது எரியுது ஆண்டவரே. அதனால நீ சொன்ன வார்த்தைக்கு நான் விசுவாசித்து நான் ஆண்டவரை பிரதியுத்தரம் கொடுக்குறேன், நான் உம்முடைய வார்த்தைக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன் ஆண்டவரே. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே. நல்லா கவனிங்க,
105ஆம் வசனத்துல அந்த வசனம் தான் உங்களுக்கு வெளிப்பாடை உண்டாக்குது, வெளிச்சத்தை உண்டாக்குது. வசனம் தான் தீர்வை காட்டுது. அதே வசனம் எனக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த வசனத்துக்கு ஏதுவான ஒரு ரெஸ்பான்ஸை கர்த்தர் எனக்கு கொடுக்க வைக்கிறாரு. அப்படி கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதே வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க, அதே வசனம் என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்குது. பாருங்க, நல்லா நீங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற, நீ ஆதியில் கொண்ட அன்பை என்ன பண்ண? விட்டாய். இப்போ அந்த விட்ட அன்பை நான் திருப்பியும் எப்படி எடுக்கிறது? எப்படி நான் திருப்பியும் என்ன உயிர்ப்பித்துக் கொள்றது? ரொம்ப சிம்பிளுங்க. கர்த்தருடைய சத்தியம் ரொம்ப சிம்பிள். கெட் பேக் டு யுவர் பேசிக். பகலும் பார்த்து சொல்லுங்க, ஆரம்பத்தில் செஞ்சதை மறுபடியும் செய்யணும். ஆரம்பத்தில் என்ன செஞ்சீங்க? தப்பு சொல்லலை. நான் சொல்ல தப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்தீங்களா, முதல் நாள் ஆண்டவர் உங்களை என்னைக்கு ரட்சித்தாரோ அன்னைக்கு எப்படி இருந்தீங்க? அன்னைக்கு உங்க ஜெபம் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு உங்க வேத வாசிப்பு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது எப்படி இருந்துச்சு? ஹலோ, சர்ச்சில் இருக்கிறவங்க லைட் ஆன் பண்றாங்க, இவங்க வந்து லைட் ஆன் பண்ணுவாங்க, இவங்க வந்து கதவை திறப்பாங்க. இப்போ கதவை திறந்து வச்சு லைட்டை போட்டா கூட போகலாம். பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவார், போகலாம். நம்ம போனான்னு வரைக்கும், நம்ம எப்போ போனாலும் பாஸ்டர் எப்பவும் பேசிட்டு தான் இருப்பார். போயிருச்சு. ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். விவாக வாழ்க்கையும் அப்படிதான் பாருங்க. கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு பாஸ்டர். மனைவிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், புருஷன்ட்ட எப்படி பண்ணணும், ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப பலட்சியமாயிருச்சு அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், சிலருக்கு சொல்லுவோம் பாருங்க, அப்படி நினைக்காதீங்க. உங்கள் விவாகத்தை கர்த்தர் மறுபடியும் புதுப்பிப்பா. அது நடக்காது பாஸ்டர். நான் சொல்ல நடக்காதன்றது சொல்கிற கேஸுக்கிட்ட நம்ம என்ன பேசுறது? நல்லா கவனிங்க. கல்யாணமான புதுசில் எப்படி இருந்தீங்க? ஏன் பாஸ்டர் அதை வேறு நான் பண்ணீங்க முறைக்கிறத பார்த்தா நாங்களே மறந்து போய் உட்காந்துருக்குறோம். அது பத்தாதுன்னு நீங்கள் திருப்பியும் எங்கள் வேலையை கர்த்தருடைய வசனத்தை வச்சு உங்களுக்கு மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்கிற வேலையை தான் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு செய்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லட்டுமா? கல்யாணம் புதுசில் உடனே நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டர் கல்யாணம் இப்படி தான் இருந்திருப்பாரு. கல்யாணம் புதுசில் எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் வேலை செய்யறதுலே சொல்லுவாங்க, ஓ புது கல்யாணம் தம்பதி இவங்க. ஏன்னா அவர் கல்யாணம் ஆனால் வேலைலாம் பார்க்கணுமே, அது வரைக்கும் செஞ்சுன்னு இருப்பார். கல்யாணம் ஆன உடனே வேலையெல்லாம் பக்காவாக செஞ்சு 5 மணிக்கு வேலை முடியுதா 4:45 எல்லாம் டான் முடிச்சு வச்சுருப்பார். ரெடியாக இருப்பார் ஆள். எங்கே கிளம்புறதுக்கு? போய் என் ஒய்ஃபை மீட் பண்ணுறதுக்கு. வீட்டுக்கு எப்போ போவார்? 5 மணிக்கு அங்கே விட்டாங்கன்னா அடுத்த ஒரு 1/2 hour பாஞ்சிக்கிட்டு போய் வீட்டில் நிற்பார். மனைவியும் சொல்லுவாங்க, என் புருஷன் மாதிரி வருமா? வேலைக்கு போனார்னா டான் வருவார். 5:30 மணிக்கெலாம் வீட்டில் பார்க்கலாம் அவரை. கல்யாணம் 20 வருஷம் ஆன பிறகு ஏங்க எங்கங்க இருக்கிறீங்க? எங்க இருந்தா உனக்கு என்ன இப்போ? எங்க போச்சு? ஆதியில கொண்ட அன்பு எங்க போச்சு? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். சபைக்கு சில லேட் ஆகும் நினச்சிருப்பேன், அப்பயே போயிடுச்சு. ஆதியில் கொண்ட ஆண்டவரே உயிர்ப்பியும் ஆண்டவரே. நான் மனசுக்குள்ளே பிரசங்கம் பண்ணும்போதே யோசிச்சுக்கிறேன், இதெல்லாம் உயிர்ப்பியும் ஆண்டவரே, அடுத்த முறை கரெக்டாக டைமுக்கு வரட்டும் ஆண்டவரே. சரி பாருங்க, ஜெபத்தில் கூட நம்ம கடைசி நேரத்தில் எப்படியாவது போய் காலை வச்சுட்டு என்னமோ நான் சகோதரனை பேசியிருந்தேன். அவர் சொன்னார், ஏன்பா வரல அப்படின்னா, இல்லை பாஸ்டர் டைம் ஆயிடுச்சு அதெல்லாம் வரல அப்படின்னாரு. பரவாயில்ல, நல்ல தீர்மானத்தை லேட்டாக வராமல் வரவானான்னு முடிவு பண்ணீங்க. நல்ல ஐடியா கொடுத்தீங்க பாஸ்டர் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா உயிர்ப்பிக்கப்படல. நீங்கள் கர்த்தர் நம்மளை வசனத்தின் மூலமாய் உயிர்ப்பிக்கிற தேவன். கையை வச்சு சொல்லுங்கள், என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிக்கிறாரு. ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் போய் வாசிங்க, அதில் சொல்லியிருக்கு பாருங்கள், 10ஆம் வசனம். அங்கே சொல்லியிருக்கிறது,
சில நேரம் நம்ம நடக்கிற வழி இருளா இருந்தாலும் விட்டுறாத, கர்த்தர் சொல்றதை செய். அங்க பாருங்க, அந்த வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 50, வாசிங்க. ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல் கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தான் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு? வெளிச்சம் வரலையா? நீ நடக்கிற வழியில சில நேரம் வெளிச்சம் இல்லையா? ஆனாலும் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள். உனக்குன்னு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க பிளான் பண்ணிக்காத. உன்னை பிரகாசிப்பிக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். நம்மளை உயிர்ப்பிக்கிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அதுதான் தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்ன செய்கிறது? தேற்றுகிறது. அது எனக்கு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, நீர் எனக்கு வெளிச்சமா இருக்கிற வரைக்கும் எந்த இருளிலும் நான் உம்முடைய வெளிச்சத்தை அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கிற வசனமா இருக்கின்றத நம்புற கர்த்தருடைய பிள்ளைங்க எழும்பி நிற்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, எங்கள் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் என்னை எல்லா தீமையிலும் இருந்து என்னை விடுவிக்கும் சொல்லுங்க. வாயை திறந்து, இயேசுவே உமக்காக நான் ஒவ்வொரு நாளும் பிரகாசமாய் ஜொலிக்கணும் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்காக நான் ஒவ்வொரு நாளும் பிரகாசமாய் ஜொலிக்கிற பாத்திரமாய் என்ன நீர் உருவாக்கும் சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, thank you Jesus. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக ஒவ்வொரு நாளும் நான் எழும்பி பிரகாசிப்பிக்கிற ஒரு பாத்திரமா என்ன நடத்தும் சொல்லுங்க. வாய்களை திறந்து, இயேசுவே ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, எத்தனை பேர் இந்த ஆசையோட ஆண்டவரே உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்குது என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எத்தனை பேர் அந்த ஆசையோட சொல்றீங்க? ஆண்டவரே எரிந்து கொண்டே இருப்பே. கடைசியா எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்காக பிரகாசிப்பிக்கிற வாழ்க்கையாய் கர்த்தர் நமக்குள்ள எழும்பி பிரகாசிப்பிக்கக்கூடிய வேலைகளை அவர் செய்யும் போது ஒன்று நடக்குங்க. உங்களுடைய இலக்குக்கு நேராக கர்த்தர் உங்களை கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க டெஸ்டினியை போய் ரீச் பண்ணுவீங்க. உங்க இலக்கை போய் நீங்கள் சந்திப்பீர்கள். உங்க இலக்கை யாரும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் உங்களுடைய இலக்கை தடுக்க வந்தாலும் உங்களை கொண்டு போய் அக்கறை சேர்க்க கர்த்தர் உங்க கூட தம்முடைய வெளிச்சத்தை உங்களை உயிர்ப்பிக்கிற வேலைகளை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார்.
எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இடையில நின்று போனது போல இன்னைக்கு அநேகர் நீங்க உணரலாம். இந்த காரியம் அப்படி நின்று போயிருச்சே, இனி இது தொடருமா? கர்த்தர் இன்னைக்கு கேட்டிருக்கிற வார்த்தையினால உங்களை உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறதினாலே எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும், அக்கறை போய் என்னை கர்த்தர் சேர பண்ணுவார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலையில், என்னுடைய தேவையில், என்னுடைய வேலையில், என்னுடைய தொழிலில், ஆண்டவரே, என்னுடைய படிப்பில் நான் அக்கறை போய் சேரும்படி கர்த்தர் எனக்கு நீர் வெளிச்சமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த உண்மை, இந்த சத்தியம் எங்களை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு இன்றைக்கு அனுப்புகிறேன். டெஸ்டினியை குறித்து உம்முடைய பிள்ளைங்க கவலைப்பட வேண்டாம். இலக்கு நான் போய் அடைவேனா? கர்த்தர் சொல்ல, இல்லை இல்லை, நிச்சயமாக உன்னை கொண்டு போய் அக்கறையில் நிறுத்தி அநேகருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் அலங்கரித்து காட்டுகிற தேவனாக கூட இருக்கிறேன். நிச்சயமாய் நடக்கும். அதுக்கு ஒரே ஆதாரம், நாம் இவ்வளவு நேரம் கேட்ட கர்த்தருடைய வசனம் தான் அதுக்கு ஆதாரம். கையை தட்டி ஆண்டவருக்கு இந்த வசனத்துக்காக, ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் எங்களை எல்லா விதத்திலும் வாழ வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் மீதி உள்ள 2 நாள் ஜெபத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட நீ தினந்தோறும் பேசுறதுக்காக. எத்தனை பேர் இதை நீங்க அனுபவிக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல விரும்பி, என்னோட கர்த்தர் பேசுறாரு, என்னை பலப்படுத்துறாரு, என்னை பிரகாசமாக்குறாரு, என்னை உயிர்ப்பிக்கிறாரு. ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு இந்த ஜெப நாட்கள் நீ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படி சமாதானத்தோடு எங்களை அனுப்புவோம். எல்லா கன மகிமை துதி ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.